எம்ஜிஆர் ஒரு கதாநாயகனாக உயர்வடைய உதவிய பின்னணி பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க பதிவிற்குள் போகலாம். தமிழ் சினிமாவில் துணை நடிகராக அறிமுகமாகி பின்னர் கதாநாயகனாக நடித்த எம்ஜிஆர் திரைத்துறையில் ஹீரோவாக உயர்வதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் பின்னணி பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் தான் என்பது பலரும் அறியாத ஒரு தகவல். அதாவது சிறு வயதில் நாடக நடிகராக அறிமுகமாகி 1936ஆம் ஆண்டு வெளியான சதிலீலாவதி திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் துணை நடிகராக அறிமுகமானவர்தான் எம்ஜிஆர். அதன் பிறகு பல திரைப்படங்களில் துணை கேரக்டர்களில் நடித்த எம்ஜிஆருக்கு கதாநாயகன் வாய்ப்பு கிடைக்கவில்லை. இதற்கு முக்கிய காரணம், சினிமாவில் நடிக்க சண்டை, வாள்வீச்சு என பல பயிற்சிகளை பெற்றிருந்த எம்ஜிஆருக்கு பாடல் பாட தெரியாது. இதன் காரணமாகவே எம்ஜிஆருக்கு சினிமாவில் ஹீரோவாக வாய்ப்பு கிடைப்பது அரிதாக இருந்தது. அந்த காலகட்டத்தில்தான் சினிமாவில் பின்னணி பாட்டு முறை அறிமுகமாகியுள்ளது. ஹீரோ நடிப்பதும் அவருக்கு ஒரு பாடகர் பின்னணி குரல் கொடுப்பதும் என அறிமுகமானது. அதற்கு முன்பெல்லாம் பாடல்களை நடிப்பவர்களே பாடி நடிக்க வேண்டும். 10 வருட போராட்டத்திற்கு பிறகு ராஜகுமாரி என்ற திரைப்படத்தில் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்தார். தனக்கு பாடத் தெரியாது என்பதால் இந்த திரைப்படத்தில் இருந்து தான் எப்பொழுது வேண்டுமானாலும் நீக்கப்படலாம் என்ற பயத்துடனே எம்ஜிஆர் நடித்துள்ளார். ராஜகுமாரி என்ற படத்தின் பணிகள் முடிந்து ரிலீஸுக்கு தயாரான போது இந்த படத்தை யாரும் வாங்காத நிலையில் ஒரு சிலர் மட்டுமே படத்தை வெளியிட்டுள்ளனர். வெளியிட்ட அனைவருக்குமே ராஜகுமாரி திரைப்படம் பெரிய லாபத்தை கொடுத்துள்ளது. இந்த படத்தில் எம்ஜிஆருக்கு பின்னணி குரல் கொடுத்தவர் எம்.எம். மாரியப்பன் என்ற பாடகர். அதனைத் தொடர்ந்து அடுத்து எம்ஜிஆர் நடித்த பல திரைப்படங்களுக்கு அவர்தான் பின்னணி பாடகராக இருந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து 1954ஆம் ஆண்டு எம்ஜிஆர் சிவாஜி இணைந்து நடித்த கூண்டுக்கிளி என்ற திரைப்படத்தில் பின்னணி பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் பாடல் பாடியுள்ளார். அப்போது அவரை பார்த்த எம்ஜிஆர் அவரின் விபரங்களை வாங்கி வைத்து கொண்டார். அதன் பிறகு பஷிராஜா ஸ்டுடியோ சார்பில் எம்ஜிஆர் நடிக்க ஒப்பந்தமான மலைக்கல்லன் திரைப்படத்தில் பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் தான் தனக்கு பாட வேண்டும் என்று எம்ஜிஆர் சொல்ல, அந்த படத்திற்காக டி.எம். சௌந்தரராஜன் அழைக்கப்பட்டுள்ளார். மலைக்கல்லன் படத்தின் அனைத்து பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பினை பெற்றுள்ளது. அதனைத் தொடர்ந்து எம்ஜிஆரின் திரைப்படங்களுக்கு பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் பாடத் தொடங்கியுள்ளார். இதற்கு முன்னதாக எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த மந்திரி குமாரி என்ற திரைப்படத்தில் டி.எம். சௌந்தரராஜன் ஒரு பாடலை பாடியுள்ளார். அந்த பாடல் பக்தி பாடல் என்பதால் நான் பகுத்தறிவின் பக்கம் இருக்கிறேன், அதனால் இந்த பக்தி பாடல் தேவையில்லை என்று நிராகரித்துள்ளார். முதல் பாடலை நிராகரித்த எம்ஜிஆர் பின்பு டி.எம். சௌந்தரராஜன் தான் தனக்கு பாட வேண்டும் என்று வலுக்கட்டாயமாக கேட்டு வாங்கியுள்ளார். எம்ஜிஆர் சினிமாவை விட்டு அரசியலுக்கு செல்லும் வரை பின்னணி பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் எம்ஜிஆருக்கான கொள்கை பாடல்கள், தத்துவ பாடல்கள், காதல் பாடல்கள் என அனைத்து பாடல்களையும் பாடி வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எம்ஜிஆர் ஒரு ஹீரோவாக உதவிய டிஎம்எஸ் என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.